बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. புறச்சரியை நாங்கள் ஏங்க அதை போய் பண்ணிகிட்டு இருக்கணும்? பணத்தை கொடுத்து வாங்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியிருக்கா? ஆசிரியருடைய பேச்சை கேட்கணுமா? சான்றோர் பேச்சை கேட்கணுமா? குழந்தைகளுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு மாட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னா, இவர்கள் அனைவரும் இறைவனால் உங்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள். அவங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை, ஏன்னா ஒவ்வொரு பிறப்பிலும் நாம் ஒவ்வொரு விதமான கடமைக்கு ஆட்பட்டிருக்கிறோம். அந்தந்த கடமையை நாம் செஞ்சு முடிச்சுட்டு போகலை அப்படின்னா இதற்காக மீண்டும் ஒரு பிறப்பெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்துடும். இது மறுபிறப்பு கோட்பாடை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு தான். ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். இது இந்து விஷயத்துலையும் சரி, எல்லா மதத்துலேயும் மறுபிறப்புன்றது உண்டு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நீ கொன்றான அனைத்தும் நினை கொள்வன, நீ தின்றான அனைத்தும் நினை தின்பன. மகான்கள் சும்மா சொல்லிட்டு போல. அதனால் அவரவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை, அதாவது நம்ம முதல்ல நன்றி உணர்வோடு இருக்கணும். பெத்த தாய் தகப்பனுக்கு நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னா நம்ம நன்றி இல்லாதவங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றாங்கன்னு அவங்க நிலைமையில இருந்து பார்க்குறப்ப தான் எவ்வளவு அசிங்கங்கள், அவமானங்கள், மானபங்கங்கள், தூற்றப்படுவது, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் அவங்க அந்த மாதம் ஆச்சுன்னா சம்பளம் வாங்கிட்டு வரது, அந்த டெய்லி சம்பளம் வாங்குறது. ஸோ அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். குழந்தைகள் அதே மாதிரி தான். அது குழந்தை இல்லை அப்படின்னா இவ்வளவு இன்றைக்கி எவ்வளோ ஆஸ்பத்திரி வந்துருச்சு பாருங்கள், மருத்துவமனைகள் இத்தனையும் குழந்தை பேருக்காக எவ்வளோ வருது அப்படின்னா இறைவன் கொடுத்த அந்த குழந்தைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அவங்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். அடுத்து உற்றார் உறவினர்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் நன்றி உணர்வு இல்லை என்றால் ஒரு பிறப்பு தான் எடுக்கணும். அழகாக சொல்லுவாங்க சைவத்தில், எந்த குற்றம் குறை இருப்பவனுக்கும் மன்னிப்பு உண்டாம். என்ன குற்றம் வேணாலும், கொலை செஞ்சிருக்கான், கொலை பண்ணியிருக்கான், திருடிருக்கான், பொய் பேசியான், நன்றி செய் நன்றி கெட்டவன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பசுவின் மடுவை அறுத்தவனுக்கு கூட விமோச்சனம் உண்டு, செய் நன்றி மறந்தவருக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால் நன்றியோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம கடமையை சரியாக செஞ்சுருவோம். இது பூரா புறச்சரியை. அடுத்து அகச்சரியை. இந்த அகச்சரியை மிக முக்கியம். இப்போ நம்மளை சார்ந்திருக்க எல்லாத்துக்கும் நம்ம ஆற்ற வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சாச்சு. அப்போ நம்ம சீக்காளியாக இருக்கிறதா, நோயாளியாக இருக்கிறதா, பெரிய யோகத்தில் எவ்வளோ வலிமையாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கவனிக்கிறது சரியை. ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்துதான் தீர வேண்டும். அந்த அறிவையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சான்றோர்கள் காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு தான் ஆனாபான சதி அப்படின்ற இந்த தியான முறையெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டிங்க. குழந்தைக்கு ஒரு பாடம் சொல்லித்தரீங்கன்னு வைங்களேன், முதல் நாள் நடந்த ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தையோ பிரச்சனையோ அல்லது காலையில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையோ துயரத்தையோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா பாடம் சொல்லித்தர முடியாது. அது பாடம் சொல்லித்தரது மட்டும் இல்லை, ஒரு உருண்டை சாப்பாடு சாப்பிட்றப்பையும் அதுதான் நம்மளை டாமினேட் பண்ணும். அப்போ மன அளவில் கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ இருந்து கொண்டே இருக்காமல் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். அவ்வளோ சிம்பிள். 1008 பிரச்சனை வரட்டும். பிரச்சனை இல்லாமல் யாருக்கு தான் வாழ்க்கை இருக்குது? நீங்கள் கொஞ்சம் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும். பூரா பிரச்சனைகள் தான். பிரச்சனை இல்லாமல் யாருமே கிடையாது. ஸோ நமக்கு பிரச்சனை வந்தால் வந்துட்டு போகுது, ஃபேஸ் பண்ணுவோம்.
அழகாக எங்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு, பணப்பிரச்சனை, வேறு வழியே இல்லை அப்படின்னா கடனுடனே வாங்கி உடம்பை தேத்து அப்படின்னு. என்ன செய்கிறோம்? கடனுடனே வாங்கி உடம்பை தேத்து. திரும்பி கடங்காரை வந்து கேட்டு இம்சையை கூட்டுறேன், கொடுக்க முடியல அப்படின்னா நெஞ்ச நிமித்து அப்படின்வாரு. அது மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு வேணால் பொருந்தும், தர்மத்துக்கு பொருந்தாது. ஆனால் ஒவ்வொரு பெண்களும் தனக்காக செய்ய வேண்டிய அகச்சரியையை உறுதியாக சிறப்பாக செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமான சரியை கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ செல்ல வேண்டிய தேவை இல்லை. நிகழ்காலத்திலேயே இருந்து உடனே வராது. கேட்ட உடனே நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு அதை பற்றி மட்டுமே யோசிக்க முடியாது. சில ஆண்டுகள் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். ஆனால் 3, 4, 5 வருஷம் கூட ஆயிடுப்போது. 5 வருஷத்துக்கு அப்புறமாவது நிகழ்காலத்தில் இருப்பதை அதிகமாக்கி கொள்ள வேண்டும். ஃப்யூச்சருக்கான பிளான் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் போடுங்க போதும். ஃப்யூச்சர் பிளான் 10 minutes per day போதுமானது. இல்லைங்க நான் ரொம்ப பல கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அல்லது பல லட்சம் போட்டு பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க ஃப்யூச்சர் பிளானுக்கு. அதுக்கு மேலே ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். நிகழ்காலத்தில் இருங்கள். கடந்த காலத்தையே யோசித்து அதன் விளைவாக நீங்கள் முடிவு எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. அகச்சரியையில் நிகழ்காலத்தில் இருப்பது மிக 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 முக்கியமான விஷயம். 2வது, நிகழ்காலத்தில் இருந்தீர்கள் என்றால்தான் உங்களுடைய ஐம்புலன் சார்ந்த விஷயங்களை பூரணமாக உங்களால் அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் மனம் சார்ந்த 1008 பிரச்சனை வந்து உங்களை வாழ்க்கையை துவம்சம் பண்ணிடும். உங்களுக்கு நீங்களே வதை செய்து கொள்வீர்கள், சித்திரவதை செய்து கொள்வீர்கள். அதனால் அதிலிருந்து நீங்கள் மீளணும்னா நிகழ்காலத்தில் இருந்து தான் தீர வேண்டும். அப்போ எப்படி இருக்கிறது? காலையில் எந்திரிக்கிறோமா, நன்றியை சொல்லிவிட்டு எந்திரிங்க. இரவனுக்கு படம் முழுசு எந்திரிச்சாச்சுறான்னு வாசக்கூட்டி தெளித்து கோலம் போடுறது செஞ்சால், வாய்ப்பு இருந்தால், அப்படி செய்கிறதுக்கான அமைப்பு இருந்தால் அதை ரசனையோடு பண்ணுங்கள். ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு செய்யுங்க. சூரியனை வணங்க, எந்திரிச்சோன்னா சூரியன் வரா, சூரியனை வணங்குங்க. அப்புறம் டீயை போட்டு குடிக்கிறீங்களா, எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுருங்க. மற்றவங்களுக்கு காஃபி டீயெல்லாம் போட்டு கொடுத்து நீங்கள் டீ எடுத்துகிட்டு உட்காந்து நம்ம காணொலியில் ஒரு 20 நிமிஷம் போட்டிருங்க. எவ்வாறு டீ குடிக்கிறது தியானமாக பண்ணலாம் அப்படின்னு. டீ குடிக்கிறதையும் ரசித்து ருசித்து புசித்து சுவைத்து குடிங்க. அப்புறம் செய்கிற குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் பெரியவங்களுக்கும் செய்கிற சமையலையும் அப்படியே ரசித்து பண்ணுங்கள். ரசனையோடு செய்யுங்க. ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. இது செஞ்சால் என்ன சத்து, அது செஞ்சால் என்ன சத்து, இது இவ்வளோ வாசனையாக இருக்கே, இது எல்லாத்தையும் நிகழ்காலத்திலேருந்து அனுபவிங்க. அப்புறம் பரிமாறுறதையும் சரி, ஆனந்தமாக குழந்தைகளும் கணவன் மனைவி பெரியவங்க சாப்பிட்றத ரசனையோடு அனுபவிங்க. என்ன குற்றம் செஞ்சாலும் செஞ்சுட்டு போகிறாங்க, உறவுகள் தானே. எப்படியும் கல்யாணம் பண்ணதான் வேணும், எப்படியும் குழந்தை பிறந்தான், எப்படியும் பெற்றோர்களை வாழ்ந்தான் ஆகணும். அப்போ டேக் இட் ஈஸியாக எடுத்துருங்க. ஏற்றுக்கொள்ளுங்கள், சகித்துக்கொள்ளுங்கள். என்ன சொல்லப்போனால் சகித்துக்கொள்ளுங்கள் கூட சொல்லக்கூடாது, ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சிறப்பாக. டிஃபன் முடிச்சா வேலைக்கு போகிறீங்களா அல்லது வீட்டில் இருக்கீங்களா, கமிட் வச்சுக்கங்க, படிங்க, நிகழ்காலத்தில் இருங்க. ஒவ்வொரு செயலையும் நிகழ்காலத்திலேருந்து அனுபவிச்சிங்க. சாப்பாடு செஞ்சாலும் சாப்பிட்டாலும், சாப்பாட்டெலாம் தட்டில் சாப்பாடை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உணவோட நிறத்தை பாருங்கள், வடிவத்தை பாருங்கள், அது வாசனையை பாருங்கள், அந்த சூடை உணருங்க, சுவையை உணருங்க. அப்படியே சமயமாக்கு வந்துடணும். அதாவது தாம்பத்தியமும் உணவு உட்கொள்ளுதலும் சமயமா பயிற்சிக்கு பெரிய அளவில் உதவி செய்யும். அந்த அறிவை வளர்த்துக்குருவோம். நம்ம வளர்த்துட்டு அதை செய்ய. அப்போ அகச்சரியையில் நீங்கள் பூரணமாக புலன் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்து விட்டீர்கள் என்றால் ஒரு காலகட்டத்தில் ஆசைகளை கடந்த நிலைக்கும். ஒரு 50-60 வயசு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம குழந்தைகள் பூரா ஒரு 50 கிருஷ்ணனை அந்த இன்ஸ்டியூஷனில் வச்சு அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அப்படியே ஜாலியாக பயங்கரமாக ஓடிச்சு. அழகாக இருந்தாங்க கிருஷ்ணர், பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாம். அதில் அந்த குழந்தைகளுக்கு வந்து இடையில டீ பிரேக்கில் பிஸ்கட்டும் இந்த பாதாம் பாலும் கொடுத்தாங்க. அது ஒரு 50 வயசுக்காரமாக ஓடி போய் முட்டி மோதி ஆளை வாங்கி ஒரு கை நிறைய பிஸ்கட் அள்ளிட்டு ஒரு 2 கப்பில் பாலை வாங்கி போயிட்டு. இது என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு கொடுக்குறத அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம சாப்பிட்ணும். அந்த பிஸ்கட்டுக்கும் பாதாம் பாலுக்கும் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க பறக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்கவில்லைன்னு அர்த்தம். எந்த புலன் சார்ந்த இன்பத்தையும் ஆனந்தத்தையும் அவர்கள் எனக்கு தெரியல. இது அனுபவிக்கணும், நாம இந்த ஜென்மத்தை கடக்கணும் அப்படின்னா அனுபவிச்சாதான் கடக்க முடியும். ஏன் அனுபவிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிகழ்காலத்திலிருந்து புலன் சார்ந்த உணர்வுகளை, புலன் சார்ந்த ஆனந்தத்தை பூர்ணமாக அனுபவிக்கும் பொழுது தான் மனம். ஏன்னா உணவில்
ஒரு 75% மேலே மனம் சார்ந்து தான் தேவைப்படுது. உடல் சார்ந்து உணவு தேவை அப்படின்றது ரொம்ப கம்மியாக, சுவை பார்க்காது. உடல் சார்ந்து உணவு தேவை என்றால் சுவை அறியாது, பசி ருசி அறியாதுன்ற மாதிரி. மனதிற்கு அதிகமாக கொடுக்கறதுனால இதில் எந்த கூட இருக்குது, இது குறைய இருக்குது, இது எப்படி போட்டால் நல்லா இருக்குது, அப்படி போட்டால் நல்லா இருக்குன்னு ஒரு திருப்தியற்ற வாழ்க்கைக்கு போயிடும். அப்போ புலன் சார்ந்த ஆனந்தத்தை, உணர்வுகளை நிகழ்காலத்திலிருந்து பூரணமாக அனுபவிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்திற்கு மேல் திருப்தி அடைந்து, புலனில் திருப்தி அடைந்து அட்டாச்மெண்ட்லேருந்து டிட்டாச்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அது 20 வயசுலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிடணும். 20லேருந்து ஆரம்பிக்கலை அப்படின்னா அப்புறம் 30 ரொம்ப கஷ்டம், 40ல் புரியவே செய்யாது, 50லாம் ஆட போப்பா அப்படின்னு ஆயிடுவோம். அதனால் அகச்சரியையும் பெண்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா டிட்டாச்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆசைகள் அதுவாக வேறறுக்கப்படும். அவா என்னும் விதை வறுக்கப்படும். அவா விதை அறுக்கப்பட்டுச்சுன்னா அப்புறமே துறவு தான். துறவு என்பது உங்களை என்லைட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போகும். ஸோ புறச்சரியையும் அகச்சரியையும் பெண்கள் சிறப்பாக செய்து முடித்து விட்டீர்கள் என்றால் இப்பிறவியிலேயே என்லைட்மெண்ட் முக்கியம், கிடைக்கும், கட்டாயமாக கிடைக்கும். அதற்குரிய அறிவை வளர்த்துக்கொள்வோம். நிறைய விஷயம், இது வாஸ்ட் நாலேஜ். சும்மா ஒரு 20 நிமிஷம் காணொலியில் பேசிட்டேன்றக்காக அது சாதாரண விஷயம் இல்லை. இது சம்மந்தமான இப்போ சாப்பாடு அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் நம்ம அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு பாருங்கள். ஒவ்வொருத்தட்டு யார் யார் எதில் எக்ஸ்பர்ட்டோ அவங்ககிட்டலாம் போய் கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிங்க. லேர்ன் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பூர்ணமாக தெரிந்து உறுதியாக அனைத்து அறிவையும் மிகச் சிறப்பாக பெற்று கடமைகளை சிறப்பாக செய்து புறச்சரியையும் அகச்சரியையும் பூரணமாக வாழ்ந்து அனுபவித்து கிரியைக்கு செல்வதற்கு தயாராக எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். அடுத்த காணொளியில் பெண்களுக்கான கிரியை என்னென்ன என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.